இந்த ஸ்க்ரப்பை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸ்கின்ல வந்து எந்த ரேஷஸும் எதுவுமே வந்து வராது. உடம்புக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஃபங்கஸை வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். உடம்பு துர்நாற்றத்தை வந்து போக்கும். உடல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வந்து வரும். சேரை எடுத்து அப்படியே பூசுவார். பூசிட்டு அந்த தேங்காய் நாரை வச்சு இப்படி தேய்ப்பார். தேய்ச்சி எல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துடுவார். எனக்கும் தேய்ச்சி விட்டு குளிப்பார். அப்படியெல்லாம் குளித்த காலங்கள் இருக்குது. உண்மையாக எங்கள் தாத்தாவுக்கு எந்த தோல் நோய் எனக்கு தெரிஞ்ச வரையும் வரல. உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி போர்ஸ் வந்து கிளியர் பண்ணும். அதனால் ஏற்கனவே பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, இயற்கையான பொடிகளை வச்சு குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரல. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நறுமணமான சோப்பு, ஷாம்பு, சென்ட்டு, இது மாதிரி நறுமணமான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் தோல் நோய்கள் பெருகிருச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, தோல் நோய் வரக்கூடாது, தோல் அழகாக இருக்கணும், தோலும் நறுமணமாக இருக்கணும். வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வைத்தியர் மதிப்புக்குரிய தகவலூர் ஆதியனையா இருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாத்தா என்ன பண்ணுவார்னா, இந்த தேங்காய் உரிக்கிற மட்டை இருக்குல்ல, ஆமாங்க, தேங்காய் உரிக்கிற அந்த தேங்காய் நார், அதை எடுத்துன்னு மாடு பிடிச்சின்னு போவோம். மாடு எருதெல்லாம் கழுவி நிற்பாங்க. நானும் போய்ட்டு எல்லாம் கழுவி நிற்பேன். அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணுவோன்னா, சேரை எடுத்து அப்படியே பூசுவார். பூசிட்டு அந்த தேங்காய் நாரை வச்சு இப்படி தேய்ப்பார். தேய்ச்சி எல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துடுவார். எனக்கும் தேய்ச்சி விட்டு குளிப்பார். அப்படியெல்லாம் குளித்த காலங்கள் இருக்குது. உண்மையாக எங்கள் தாத்தாவுக்கு எந்த தோல் நோய் எனக்கு தெரிஞ்ச வரையும் வரல. ரொம்ப வயசு முதிர்ந்தவர் காலமானார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, இயற்கையான பொடிகளை வச்சு குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரல. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நறுமணமான சோப்பு, ஷாம்பு, சென்ட்டு, இது மாதிரி நறுமணமான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் தோல் நோய்கள் பெருகிருச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, தோல் நோய் வரக்கூடாது, தோல் அழகாக இருக்கணும், தோலும் நறுமணமாக இருக்கணும், சென்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும். அன்றைக்கி காலத்தில் ராஜாராணிகள் நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க பாருங்கள், அது மாதிரி நல்லா கமகமகமான இருக்கணும். இப்போ அது மாதிரி ஒரு வாசனை உள்ள குளியல் பொடி இருந்தால் என்னன்னு சொல்வீங்க நீங்கள்? ஐயா, இது வந்து ஏற்கனவே முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இதில் பல்வேறு விதமான ஃபார்முலா வந்து இருக்குது. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம சொல்லாங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்க தாத்தா வந்து குளிப்பாட்டு மெத்தடுக்கு வந்து இயற்கை வைத்தியத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, அது மட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. உடம்புல வந்து வந்து இந்த களிமண், ஆற்றுப்படுகைகளை ஏறி இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை எடுத்து உடம்புல பூசிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது குளிக்கும் போது நல்லா உடம்பு வந்து நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். உடம்புக்கு அந்த சூடு வந்து தனியாக நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த மட்டரை பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் போகும். ஸோ இது சூடுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த நோய்கள் வந்து வராமல் காப்பாற்றும். அதை வந்து செய்யும் போது வந்த நோய்கள் வந்து அது விடுபடலாம். ஸோ இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம சுற்றி கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம செய்கிறோம். இப்படி எல்லோரும் இப்போ இட்லி பொடி எப்படி செஞ்சுன்னு சொல்லி இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்றாங்க, சத்துமாவு எப்படி செஞ்சுன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒரு குளியல் பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் குளியல் பொடியை வந்து ஃபார்முலா சொன்னோம், நீங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன, நம்ம சில மூலிகைகள் நம்ம இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சில மூலிகைகளை வந்து நம்ம இப்போ டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். குப்பைமணி வந்து இப்போ அடிக்கிற வெயில் காலில் எடுத்து வச்சோம், அது வந்து சுருங்கிருச்சு, அது இந்த ஸ்க்ரீனில் காட்ட முடியாது, நம்ம பொடியாக வச்சுருக்கோம். குப்பைமேனி பொடி உடம்புக்கு அனைத்து குப்பைகளை வந்து வெளியேற்றும், டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பற்படகம். இந்த பற்படகம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி போர்ஸ் வந்து கிளியர் பண்ணும். அதனால் ஏற்கனவே பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் வந்துருக்கும். சீபம் செக்ரீஷன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரியான செக்ரீஷன்ஸ் வந்து இந்த பொட்டுகளில் இது எல்லாருமே வந்து வீட்டில் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இது வந்து இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொருள், நல்ல ஒரு மனமூட்டி வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரப் ஆகும். சின்ன ஸ்க்ரப்பு, பெரிய ஸ்க்ரப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு காதி கிராஃப்டில் வந்து நீங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். அது வந்து நிறைய பேர் வாங்கியும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்க்ரப்பை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் வந்து எந்த ரேஷஸும் எதுவுமே வந்து வராது. உடம்புக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஃபங்கஸை வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது. மஞ்சளை பற்றி எல்லாருக்குமே நிறைய பல்வேறு அதோட குணங்கள் வந்து தெரியும். இந்த கஸ்தூரி மஞ்சளோட ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால் டேனு, பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரிலீவ் பண்ணோம். நல்ல வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. முகத்தில் வந்து பருக்கள் வந்தாலும் அந்த பருக்களை வந்து போகும். அதோட காயம், தழும்புகளை வந்து எதுவுமே இருக்காது, மறைஞ்சிடும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலாமிச்சி வேர் வச்சுருக்கோம். இந்த விலாமிச்சி வேர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸிமா, சோரியாசிஸ் இந்த மாதிரியான நோய்கள் மற்றும் புண்களை வந்து ஆற்றும். இந்த புண்களுக்கு வந்து தழும்புகள் வராமல் காப்பாற்றும் கஸ்தூரி மஞ்சளை போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் வச்சுருக்கோம். இந்த நன்னாரி வந்து உள்ளுக்கு தானே சாப்பிடுவாங்க, இங்கே என்ன வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த நன்னாரி வேருக்கு வந்து ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதனால் வைரஸுக்கு, பாக்டீரியா தொற்றுகள் வந்து காப்பாற்றும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொது இடங்களுக்கு போகிறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து போகிறோம், மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு வேர்க்குது, அந்த இடத்துல வந்து கை வைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அது காஞ்சிடும். பட் அந்த கிருமிகள் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சானிடைசர் வந்து யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். மற்ற நம்ம முழங்கையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து முகத்தில் நம்ம வேற எங்கேயோ வந்து கையை வந்து வைப்போம். ஸோ அந்த பாக்டீரியாவோ, வைரஸோ இல்லை தொற்று வியாதிகள் உள்ளவர்கள் வந்து அவங்களோட சீபம் செக்ரிஷன்ஸு கூட அந்த எச்சிலோ இல்லை வேறு ஏதாவது கூட அந்த இடத்துல பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து குணப்படுத்த ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மற்றும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பொருட்களில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது இது உடம்பு நல்லா வந்து சுத்தமாகும், எந்த தொற்றுகளிலிருந்தும் நல்லா விடுபெறலாம். இது மட்டும் இல்லாமல் பச்சை பயிர்னு சொல்லக்கூடிய பாசிப்பயிர் மாவும் இதை சேர்த்துருக்கோம். செஞ்சந்தனம் மற்றும் சந்தனம் இந்த பொருளையும் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோம். சந்தனத்துக்கு வந்து நல்ல ஒரு மனம் முட்டி, சந்தனம் வந்து எதுக்காகன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். செஞ்சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா விரிங்கிள்ஸ் வந்து நல்லா போக்கும், பிக்மெண்டேஷனை வந்து கிளியர் பண்ணும், டார்க் டேன், கருவளையும் இது எல்லாத்தையும் போக்க வல்லமை படுத்தது. ஸோ இது எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி வந்து நீங்கள் வந்து ஒரு குளியல் சொல்லமாக பயன்படுத்தும் பொழுது உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே பிம்பிள்ஸ் இது எல்லாமே போகும். பட் சில பேருக்கு அட்ரிகேரியான்னு சொல்லக்கூடிய இந்த பேய் தத்துன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து இந்த ஆலோவேரா லோஷன், கேலமைன் லோஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் இந்த பொடியை வந்து பயன்படுத்தும் போதும் அந்த குணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இளம் வயது முதல் முதிர்ந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்துறதில்ல, ஏன்னா அது வந்து கரையாயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான குளியல் சூர்ணம் வந்து பயன்படுத்தும்போது அவ்வளோவா வந்து கரையாகாது, ஏன்னா இதில் மற்ற பொருட்களும் வந்து சேரும்போது அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நிறைய பெண்கள் வந்து தினமும் வந்து பயன்படுத்த முடியலனாலும் ஒரு வேளையாவது ஒரு நாளைக்கு முகம் கழுவுவதற்கு இந்த குளியல் பொடியை உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குளிப்பதற்கே வந்து இந்த குளியல் பொடியை வந்து பயன்படுத்தி குளிக்கிறார்கள். இதில் வந்து ட்ரை ஸ்கின் வந்து சரியாகுது. இந்த ஏன்னா நன்னாரியில் வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து இருக்கும், இது வந்து அந்த ட்ரை ஸ்கின் வந்து போகும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இருக்கிற எக்ஸஸ் எண்ணெய் பசையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல மாவு வந்து எடுத்துரும். ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து இது நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொற்றுகள் வராமலையும் காப்பாற்றும், வந்த தொற்றுகள் இல்லை ஏதாவது காயமாக இருந்தால் அது காப்பாற்றும். ஆண்கள் வந்து தினமும் சில பேர் வந்து ஷேவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய காயங்களையும் வந்து இந்த மூலிகைகள் வந்து ஆற்றுது. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ரஃப் ஸ்கின் வந்து சரியாகிடுது, அந்த புண்ணு ஆறுனாலும் எந்த தழும்புகளும் வந்து இருக்கிறதுல நல்லா மறைந்து விடுது. இது ஜென்ரலாகவே வந்து நம்ம எப்படி வந்து மற்ற சத்து மாவுகள் பயன்படுத்துகிறோமோ இல்லை ஒரு இட்லி பொடியை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு குளியல் சூர்ணத்தை வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்க ஃபார்முலா படி நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம். மார்க்கெட்டில் வந்து பல்வேறு விதமான பொடிகள் கிடைத்தாலும் அதில் நிறைய அடல்ட்ரேஷன் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால சில மருத்துவமனைகளில் சில மருத்துவர்கள் மூலியமாகவும் சில நாட்டு மருந்து கடையில் அவங்களோட தயாரிப்புகளே வந்து இருக்குது, எப்படி செக்கு எண்ணெய் வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கி பயன்படுத்தலாம். நீங்களே வந்து இது மாதிரியான பொருட்களை சேர்த்து நீங்களே சேர்ந்து வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்களும் எல்லாம் பயன்படுத்தலாம். 6 வயதுக்கு மேல் ஏன்னா 6 வயது கீழே குழந்தைங்க ரொம்ப ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ கூடுமான அளவுக்கு நிறைய இதை வந்து மூலிகைகளையும் பயன்படுத்த வேணாம்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கவங்கள எவ்வளோ முதிர்ந்தவராக இருந்தாலும் இதை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு வரக்கூடிய வேர்க்குரு, அந்த பொறியாக எழுறது, அது கூட இந்த அரிப்பு எல்லாமே வந்து இந்த ஒருவேளை இந்த குளியல் பொடி போட்டு குளித்தால் போதுமானது. தினமும் வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறவங்க வாரம் 2 முறையாவது பயன்படுத்தலாம். இந்த மூலிகை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஸ்கின் தொட்டுகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். வந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய வியாதிகளிலிருந்தும் முழுமையாக வந்து நீங்கள் குணம் பெறலாம். நேரில் பார்த்தோன்னா ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இதில் இன்னும் நிறைய மூலிகைகள் வைக்கல. அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தாக்க கண்டிப்பாக மஞ்சள் பயன்படுத்த வேண்டாம், பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஆண்கள் அரைக்கிறதா அந்த மஞ்சளை எடுத்து வச்சுட்டு மீதி மூலிகைகளை நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் இன்னும் நிறைய மூலிகைகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.